ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்னடா வினோத் டல்லாகிறேண்ணா. கஸ்டமர் பிளேஸுக்கு ராணிப்பேட்டையில் போய் வண்டி எடுத்தாச்சு. மணி 11 மணிக்கு வர சொன்னாங்க. 11 மணி ஷார்ப்பாக போயிட்டேன். வெயிட் பண்ணப்பான்னாங்க. சரி ரைட், லக்கேஜெலாம் எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கார் எடுத்து ஓரம் விட சொன்னாங்க, ப்ரிஸா சிஎன்ஜின்னு. அதை விட்டுருட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம இன்றைக்கி எந்த வண்டியில் வந்திருக்கோன்னா கிறிஸ்டா ஆட்டோமேட்டிக். ஓகேங்களா, மேலே டாப் இருக்கு பாருங்க, ஆட்டோமேட்டிக். ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக் வந்திருக்கேன். இதான் ஆட்டோமேட்டிக் கியர். ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக் கியரில் வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் ஒரு ஆட்டோமேட்டிக் கிறிஸ்டாவில் வந்திருக்கேன். பார்க்கிங்கு, ரிவேர்ஸு. ஓகேங்களா, ரிவேர்ஸு, நியூட்ரல். ஓகேங்களா, நியூட்ரலு. அப்புறம் ஹேண்ட் பிரேக்கு. ஓகேங்களா, இது எப்படி சொல்கிறதுனா கியர் சேஞ்ச் பண்ணி ஓட்டிக்கலாம். ஓகேங்களா, இந்த மோடில் போட்டு நம்ம கியரை சேஞ்ச் பண்ணி ஓட்டிக்கலாம். ஓகேங்களா, இ மோடு. ஓகேங்களா, அப்புறம் பவர் மோடு எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஏகப்பட்டது. பேட்ரி சார்ஜிங்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதான் ஃபுல்லி சிஸ்டம். ஓகேங்களா, பார்த்துங்க. மேலே டாப் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இதெல்லாம் நான் ஏற்கனவே போட்டேன், ரிவ்யூ எடுத்துட்டேன். ஓகேங்களா, அது ஆட்டோமேட்டிக் கிடையாது. நான் அன்றைக்கி போனது இது ஆட்டோமேட்டிக். அன்றைக்கி போனது நான் கியர் வச்ச வண்டி போனேன். அதே மாதிரி ஏற்கனவே ஒரு கிறிஸ்டா ஓட்டிடும், அது கியர் வச்சது தான். ஓகேங்களா, இது 3வது வண்டி. ஓகேங்களா, 3வது ஆட்டோமேட்டிக். ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்கு 2 கிறிஸ்டா ஆல்ரெடி ஓட்டிட்டேன் மேனுவல். அது மேனுவல் கியர் இருக்கும். இது ஆட்டோமேட்டிக்னால கியர் நம்ம போட தேவையில்ல. கிளச்சு அழுத்தணும், கிளச்சு இருக்காது இதில். பிரேக் மட்டும் தான், பிரேக் ஆக்சிலேட்ரு. இந்த கியரை பிரேக் அழுத்தி கரெக்டாக ரிவேர்ஸில் போட்டால் ரிவேர்ஸில் பின்னாடி போவோம். பார்க்கில் இருக்குது, இப்போ பார்க்கிங்கில் இருக்குது. பார்க்கிங்கில் போட்டு தான் நாம் ஆஃப் பண்ணணும். ட்ரைவ் மோடில் போட்டு யூஸ் பண்ணிக்கணும் வேண்டியதான். ஓகேங்களா, ட்ரைவ் மோடில் யூஸ் பண்ணிட்டேன்னா ட்ரைவ் மோடில் போட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எல்ல போட்டோன்னா கியரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, என்ன பிரச்சனைனா கஸ்டமர் 11:30 மணிக்கு கஸ்டமர் வீட்டிலேருந்து எடுத்துட்டேன். ஓகேங்களா, கஸ்டமர் எடுத்துட்டோன்னே நேராக கொஞ்சம் வண்டியில் உட்காந்து லேடிஸ் வந்தாங்க, வேகமாக போகணுன்னாங்க. சரி ரைட்டுங்க, ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ போகணுன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுங்க, ஓகேங்களா அப்படின்னாங்க. அடிச்சு பிடிச்சின்னு 100 வந்தேன். இங்கே வாலேஜா வந்தோடனே கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடுச்சு. ஓகேங்களா, சார் கொஞ்சம் சீக்கிரமாக போகணுன்னா 100க்கு மேலே என்னங்க சீக்கிரமாக போகிறது, எனக்கு வண்டி 100 தான் ஓட்ட தெரியும், அதுக்கு மேலே ஓட்ட தெரியாது. இது 120 110 தொடும்போது 100 தாண்டும் போது நான் ஸ்டேரிங் இதுவாகுது. ஓகேங்களா, வாபுல் ஆகுது. அதான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, வண்டி மெயின்டைன் பண்ண போகுது. ஓகேங்களா, ஃப்ரண்ட் ஸ்டேரிங் வாபுல் ஆகுது. அதான் சொல்லிட்டேன், சார் ஸ்டேரிங் வாபுல் ஆகுது. ஓகேங்களா, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு ட்ரிப்பு கொடுத்தவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், ஆனால் கஸ்டமரு 100 தாண்டி ஓட்ட சொல்கிறாங்க, எதனா ஒன்று குறுக்கில் எவனா வந்தான்னா டிரைவர் தான் ஃபால்ட்டு அப்படின்வாங்க. ஓகேங்களா, இவங்களுக்கு 4-5 ப்ரோக்ராம் இருக்குன்னா அதுக்கோசம் டிரைவர் உயிர் ரிஸ்க் எடுத்து ஓட்டணுமா? இவங்க ஒரு 7 மணிக்கு கிளம்பியிருந்தால் பொறுமையாக, காலைல ஒரு 7 மணி 8 மணிக்கு கிளம்பியிருந்தால் பொறுமையாக எல்லா பிளேஸும் பார்த்துட்டு அழகாக ஏர்போர்ட்டில் 7 மணிக்கு விட்டுருக்கலாம். டேரெக்டாக இப்போ 4 இடம் 2 இடம் 3 இடம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஏர்போர்ட்டில் விடு, நான் எப்படி போக முடியும்? இங்கேருந்து போகிறதுக்கே 4 மணி நேரம் ஆகிடும் உங்கள் பிளேஸு. ஓகேங்களா, அங்கே போய் அவங்க 1 மணி நேரம். இந்த பாருங்கள், வண்டி எடுத்து 11 மணிக்கு வண்டி எடுத்தேன், 11:30 மணி. ஓகேங்களா, மணி 12 ஆகுது. ஓகேங்களா, 12:30 மணிக்கு ஹோட்டலில் சாப்பிட விட்டேன். ஓகேங்களா, முருகன் இட்லி கடையில் இருக்கிறேன் பாருங்கள், முருகன் இட்லி கடை. ஓகேங்களா, இப்போ இங்கே சாப்பிட்டு வரதுக்கு 1 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் ஆகிடும். இதுக்கப்புறம் நான் 100 120 மெரிச்சியாக கூட இவங்க நினச்ச டைம்லாம் நம்ம பிக்கப் பண்ண முடியாது. எதனா ஒரு இடம் வச்சுக்கணுங்க. போகிறோமா, அர்ஜென்ட்டாக போகிறோன்னா அது என்ன பண்ணணும், ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி கிளம்பணும். ஓகேங்களா, விழுந்தாச்சின்னு டிரைவரை டென்ஷன் ஏற்றின்னு பிபி ஏற்றின்னு எவனா குறுக்கில் வந்தானா ஆக்சிடெண்ட்டில் போய் முடிஞ்சிடும். ஓகேங்களா, மற்றவங்கள யாரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, நம்ம வேலைக்கோசம். இவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரில. அதான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நான் எதனா பேசினாங்கன்னா நான் வண்டி அங்கேயே விட்டு இறங்கி போயினே இருப்பேன், எனக்கு அப்படியாப்பட்ட வேலையே வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவர் எதனா பேசுகிற மாதிரி இருந்தால் அவர்கிட்ட ஃபோன் கொடுங்க அப்படின்ட்டாரு. ஓகேங்களா, நம்மளுக்கு காசு முக்கியம் இல்லைங்க, உயிர் முக்கியங்க. ஓகேங்களா, 100 ஓகே, 100 ஓகே, நம்ம சேஃப்டி. 100க்கு மேலே போனால் நம்ம சேஃப்டி இல்லை. நான் வர கஸ்டமர்கிட்டே சொல்லுவேன், 80 ஓட்டினா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் தூக்கம் வரும். ஓகேங்களா, 100 ஓட்டினா கொஞ்சம் பரவாயில்ல, அதுக்கும் இதுக்கும் 20 தான் வித்தியாசம். ஆனால் என்னென்னா எல்லா இடத்துலையும் நம்மளால் 100 ஓட்ட முடியாது, எல்லா இடத்துலையும் நம்மளால் 80யும் ஓட்ட முடியாது. ஓகேங்களா, 80 ஓட்டுற இடத்துல 80 தான் ஓட்டி ஆகணும். ஓகேங்களா, 60 ஓட்டுற இடத்துல 60 தான் ஓட்டி ஆகணும், 40 ஓட்டுற இடத்துல 40 ஓட்டணும். அதாவது டிராஃபிக் இடத்துல ஸ்லோவாக போய் தான் ஆகணும். அந்த இடத்துல நம்ம வேகமாக போய் முந்தி அடிக்கலான்னு பார்த்தா எவனோ ஒருத்தன் குறுக்க வந்தாலும் நம்மளுக்கு தான் செய்காலம் சேதாரம் செய்கூலி. ஓகேங்களா, 100 ஓட்டுற இடத்துல 100 கம்பல்சரி ஓட்டலாம். 120 ஓட்டுற மாதிரி ஹைவே இருந்தால் 120 ஓட்டலாம். 120 ஓட்டுற மாதிரி நம்ம ஹைவே இல்லை. ஓகேங்களா,
120 இங்கே 140 160 ஓட்டுறாங்க ஓகேங்களா. சடனாக ஒரு நாய் குறுக்கில் வந்தாலும், ஒரு டூ வீலர் குறுக்கில் வந்தாலும், சப்போஸ் ஒரு லாரியே பார்க்காம ஒரு பஸ்ஸே பார்க்காம வந்தாலும் என்ன ஆகும், நம்மளுக்கு 120 போய் அடிக்கும்போது ஓகேங்களா. 120 140 போகிறாங்க ஓகேங்களா. 100 போய் குத்தும்போது கூட செம்ம அடி சேதாரம் செய்கூலி நம்மளுக்கு இருக்குது ஓகேங்களா. பார்த்து சேஃபாக ஓட்டணும். கஸ்டமர் புரிஞ்சிக்க மாட்றாங்க, இண்டிக்கார கஸ்டமரு. எனக்கு எதனா கொடாஞ்சல் கொடுத்தாங்கன்னா நான் அழகாக வண்டியை இங்கேயே விட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு போய் அழகாக டூ வீலர் எடுத்துன்னு வீட்டுக்கு போயினே இருப்பேன். அவங்க வீட்டில் ராணிப்பேட்டில் இருக்குது டூ வீலர். எனக்கு காசு முக்கியம் இல்லைங்க, நம்மளுக்கு சேஃப்டியாக போய் சேஃப்டியாக எடுத்துன்னு வரணும். இவங்க டென்ஷன் ஏற்றினு பிபி ஏற்றினாலும் நம்மளுக்கு பிடிக்காது. 100 ரூபா சாப்பாடு கொடுத்துட்டு போயினேன்ட்டாங்க கூப்பிடாம ஓகேங்களா. நான் அதை தான் சொல்லிட்டேன், அதுக்கு தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேங்களா. நம்ம மேலே ஃபால்ட்டு கிடையாது, நம்ம மேலே ஃபால்ட்டு இருந்தால் நம்ம பேசலாம், நம்ம மேலே ஃபால்ட்டு கிடையாது. அவங்க சீக்கிரமாக போனால் இதோட நம்ம சீக்கிரமாக போக முடியாது. வண்டி வாபுல் ஆகுதுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வாபுல் ஆகி எதனா ஒன்று பிடிங்கிச்சுன்னா யார் நிற்கிறது நட்டு தெரியல. ஐயோ ஆமான்னு உட்காந்து சப்போஸ் ரைட்டு ஏற்றிச்சு லெஃப்ட் ஏற்றிச்சு பிடிங்கினா என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. மோட்டார் ஃபீல்டை வந்து ஒரு செகண்டு தான் எதுவுமே ஓகேங்களா. நம்ம பார்த்து சேஃப்டியாக ஓடிடணும். என் டூ வீலரில் கூட வரும்போது எவ்வளோ 40 50 அவ்வளோதான். நம்மளுக்கு ஒன்றும் அர்ஜென்ட்டாக அங்கே போய் ஒன்றும் கைட்டி முடிக்க போகிறதில்ல. ஒரு முன்னாடி போய் கொஞ்சம் ஸ்பீடாக போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. 1 மணி நேரம் இப்போ டிராஃபிக்கில் போய் முக்குந்தமல்லில் மாட்டிப்போம், இல்லை மதுராயில் மாட்டிப்போம், இல்லை கோயம்பேடில் மாட்டிப்போம், இல்லை அண்ணா நகரில் மாட்டிப்போம், இல்லை சென்ட்ரல்கிட்ட மாட்டிப்போம். எத்திராஜி போகணும், அது எத்திராஜி எங்கே இருக்குதுன்னு தெரில. ரொம்ப நாளாவது நான் கேள்விப்பட்டு ஓகேங்களா. அதான் பண்ண போகிறாங்கன்னு தெரில, பயமாகுது. அதெல்லாம் விடும். என்னடா அது ரிமோட்டு டீ சாப்பிட்லான்னா கூட இங்கே 40 ரூபா 50 ரூபா இருக்கும் டீ. இப்போ தான் சாப்பிட்டேங்க வீட்டில். சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஒரு டீயை மட்டும் அடிச்சிட்டு டீ சாப்பிட்டுட்டு வருவோம். ஆனால் கிறிஸ்டா தாங்க அந்த சஸ்பென்ஷனு அந்த பிரேக்கிங்கு ஓகேங்களா. வண்டி மெயின்டைன் பண்ணணும், அதுதான் மெயின் பிரச்சனை. வண்டி எக்ஸ்பென்சிவ் அதிகம் ஓகேங்களா. பயங்கர காசு அதிகம், பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஓகேங்களா. இது எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ 27 லட்சம் 30 லட்சம் இருக்கும் ஓகேங்களா. இதுக்கு அடுத்த மாடல் வந்து 42 லட்சம் எஸ் கிராஸு ஓகேங்களா. அதுக்கு அடுத்த மாடல் வந்து 60 லட்ச ரூபா இன்னும் பாச்சினர் ஓகேங்களா. அதான் பாருங்கள் பின்னாடி முருகன் இட்லி கடை. இது வந்து நம்ம ஓட்டின அந்த வண்டி ஓகேங்களா. இதுதான் ரிமோட்டு பார்த்துங்க. ஃபோட்டோ கூட எடுக்கிறதுக்கு பயமாகுது, ஏன்னா நம்பர் பிளேட் தெரிஞ்சிருமோ, அப்புறம் கஸ்டமர் பார்த்துருவாங்க ஓகேங்களா. 5 2 3 4 5 போல்டு வண்டி இது. இவங்க 4 போல்டு தானே கொடுத்துருந்தாங்க, இவங்க 5 போல்டு வச்சுக்கிறாங்க. 4 போல்டா 5 போல்டா, ஃபார்ச்சுனரில் 6 போல்டு, இதில் 5 போல்டு போல ஓகேங்களா.